வீட்டில் பூஜை செய்யும்போது கடைபிடிக்க வேண்டியவை. வீட்டில் மன நிம்மதியும் செல்வ செழிப்பும் அதிகரிக்க பூஜை செய்வது அவசியம். அவ்வாறு வீட்டில் பூஜை செய்யும்போது என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வீட்டிலுள்ள பூஜை அறையில் தேவையில்லாத உடைந்த பொருட்களை சேர்த்து வைக்காதீர்கள். இது இறை சக்தியை குறைக்கும். மேலும் அங்கு ஆன்மீக அதிர்வுகள் ஏற்படாது. மிக குறைந்த பூஜை பொருட்களை மட்டும் பூஜை அறையில் வைத்துக் கொள்ளுங்கள். பூஜையின் போது சுவாமியின் இடதுபுறம் பழங்களையும் வலதுபுறம் பலகாரங்களையும் வைக்க வேண்டும். சுவாமியின் இடதுபுறம் சாம்பிராணி காட்டும் தூபகரண்டியும் வலதுபுறம் கற்பூர தட்டையும் வைக்க வேண்டும். வெறும் தூப தீப காட்டுவதை விட கடவுளுக்கு மிகவும் பிடித்தமான பாடல்கள், ஸ்லோகங்கள், நாமங்களை உச்சரித்தபடி பூஜை செய்வது மிகவும் சிறந்தது. பஞ்ச பாத்திரத்தில் வைத்திருந்த தீர்த்தத்தை நாம் பருகிய பிறகு மீதம் உள்ளதை மறுநாள் காலையில் செடிகளுக்கும் மரங்களுக்கும் ஊற்ற வேண்டும். தரையில் ஊற்றக்கூடாது. வாரம் ஒரு முறையாவது பூஜை அறையில் உள்ள படங்களையும் பூஜைக்குரிய மேசைகளையும் துடைக்க வேண்டும். சுவாமிக்கு படைக்கும்போது வாழை இலை போட்டு படைக்க வேண்டும். அப்படி வாழை இலை போடும்போது வாழை மரத்திலிருந்து நறுக்கப்பட்ட பகுதி சுவாமி படத்திற்கு வலது பக்கம் வர வேண்டும். பூஜை செய்யும்போது கடவுள் உருவங்களின் பாதங்கள் மற்றும் முகத்தை பூக்களால் மறைத்துவிடக்கூடாது. முகமும் பாதமும் திறந்த நிலையில் இருக்க வேண்டும். பூஜை அறையில் அதிக படங்களும் தெய்வ சிலைகளும் இருக்கும் பட்சத்தில் அவற்றை நெருக்கமாக வைக்கக்கூடாது. ஒவ்வொரு தெய்வ சிலைக்கும் இடையில் போதிய இடம் விட்டு வைக்க வேண்டும். தெய்வங்களுக்கு அன்னம் முதலியவற்றை எவர் சில்வர் பாத்திரங்களில் நேரடியாக வைத்து நிவேதனம் செய்யக்கூடாது. பாத்திரத்தில் இலை வைத்து அதில் உணவை வைத்து நிவேதனம் செய்ய வேண்டும். யாராவது வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது காலை மாலை வேளைகளில் விளக்கேற்றக்கூடாது. தூங்குபவர்கள் எழுந்த பிறகுதான் விளக்கேற்ற வேண்டும். ஈர உடையுடனும் தலைக்குடுமியை முடியாமலும் தலையிலும் தோளிலும் துண்டு போட்டு கொண்டோ கட்டி கொண்டோ வழிபாடு செய்யக்கூடாது. விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் போது கைவிரலால் எண்ணெயில் உள்ள தூசி எடுப்பதோ திரியை தூண்டுவதோ கூடாது. தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யும் போது வெற்றிலை மற்றும் பாக்குகளை இரட்டைப்படை எண்ணிக்கையில் 2, 4, 6, 8, 10 வைக்க வேண்டும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வெண்ணெயை உருக்கக்கூடாது. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் லட்சுமிக்கு உகந்தவையாகும். வெண்ணெயில் மகாலட்சுமி இருப்பதால் வெண்ணெயை உருக்கக்கூடாது. செல்வத்திற்குரிய தெய்வங்களான வெங்கடாச்சலபதி, லட்சுமி, குபேரன் ஆகியோர் படங்களை வீட்டின் வெளிப்புறம் பார்த்து இருக்குமாறு மாட்டக்கூடாது. நிவேதனம் செய்த தேங்காயை சமையலில் சேர்த்து அந்த உணவை மறுபடியும் சாமிக்கு நிவேதனம் செய்யக்கூடாது. வீட்டில் கோலம் போடாமலும் விளக்கேற்றாமலும் ஆலயத்திற்கு செல்லக்கூடாது. வீட்டில் விளக்கேற்றும் போது சிலர் பூஜை அறையில் மட்டும் விளக்கேற்றும் வழக்கம் வைத்திருப்பார்கள். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்கள் முக்கியமான விசேஷ நாட்களில் பூஜை அறை மட்டுமில்லாமல் வாசற்படி, சமையலறை, வீட்டின் நடுமுற்றம், துளசி மாடம் போன்ற இடங்களில் தீபமேற்றி வைக்கலாம். அதுவும் நடுமுற்றத்தில் அரிசி மாக்கோலம் போட்டு மஞ்சள் திரி போட்டு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்களில் நெய் தீபம் ஏற்றுவதால் குடும்பத்தை பிடித்திருக்கும் வறுமை நீங்கிவிடும்.